வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இங்க கூடியிருக்கிறது சென்னை ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது விளையாட்டு மருத்துவம், ஸ்போர்ட்ஸ் மெடிசின், ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்க்கு நம்ம ஒரு மாநாடு செய்திருக்கோம். இது என்ன புதுசு அப்படின்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் காம்ப்ரஹென்சிவ் இன்க்ளூசிவ் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கான்க்ளேவ். அதாவது ஒரு நார்மலா ஆர்த்ரோஸ்கோபி இல்ல ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு டாக்டர் பண்ற விதம் மட்டும் இல்லாம, நம்ம ஒரு விளையாட்டு வீரரா அவருக்கு ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா அனைத்து ஸ்பெஷாலிட்டி டாக்டரா இருக்கட்டும், மெடிக்கல் டாக்டரா இருக்கட்டும், இல்ல சர்ஜன், ஆர்த்தோபெடிக் ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜனா இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபிஸ்டா இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட், ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட், இந்த மாதிரி அனைவரையும் வைத்து ஒரு கம்பைன்டு கான்ஃபரன்ஸ் நம்ம சென்னையிலேயே தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செய்திருக்கோம். ஸோ அதுதான் இந்த ஸ்பெஷாலிட்டி. அதை தாண்டி 250 பேர் வந்திருக்காங்க இந்தியால இருந்தும், இன்டர்நேஷனல் பல கண்ட்ரீஸ்ல இருந்தும். இது டெலிகேட்ஸ் 10 இன்டர்நேஷனல் ஃபேக்கல்டி வந்திருக்காங்க. யூகே, யூஎஸ்ஏ, கிரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 10 இன்டர்நேஷனல் ஃபேக்கல்டி நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் நேஷனல் ஃபேக்கல்டி மட்டுமே 40 பேர் வந்திருக்காங்க. நம்ம சவுத் இந்தியா, நார்த் இந்தியான்னு சொல்லிட்டு பல பேர் பல தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே அவங்களோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருக்காங்க. எப்படி அந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் ப்ரிவென்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் எப்படி கரெக்டான ட்ரீட்மெண்ட், சர்ஜரி இல்லாம ட்ரீட்மெண்ட் பண்றது, சர்ஜரி செய்தால் ஆர்த்ரோஸ்கோபி நுண்துளை அறுவை சிகிச்சை கீ ஹோல் சர்ஜரி மூலமா எப்படி அதை கம்ப்ளீட்டா ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ் ரிட்டர்ன் டு ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், மறுபடியும் ஃபுல்லா ஸ்போர்ட்ஸுக்கு கொண்டு போற அளவுக்கு பண்ண வைக்கிறது தான் இந்த கான்ஃபரன்ஸ். இது ரொம்பவே நல்ல சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. 2OC வேர்ல்ட் ஆர்த்தோபெடிக் கன்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டு 1970s ஆரம்பிச்ச ஒரு சொசைட்டியோட நம்ம கம்பைண்டா நம்ம பண்ணிருக்கோம். ஸோ நம்ம கூட WOC பிரசிடென்ட் டாக்டர் அரிந்தம் பானர்ஜி இருக்காங்க. அவங்க WOC இன்டர்நேஷனல் அண்ட் WOC இந்தியாவோட பிரசிடென்ட். அண்ட் டாக்டர் நாவலடி சங்கர், சீனியர் கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் ஆர்த்தோபிளாஸ்டிக் சர்ஜன் ஃப்ரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல், அவங்களும் இருக்காங்க. நான் டாக்டர் சசீந்தர், கேர் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி சென்டர், சென்னை. அண்ட் இந்த கான்ஃபரன்ஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கோம். டாக்டர் சாமுண்டீஸ்வரி, அவங்களும் ஃபீமேல், ஒன்லி ஃபீமேல் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஆர்த்தோபெடிக் ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜன் இன் தமிழ்நாடு அண்ட் சென்னை. அண்ட் டாக்டர் ஆல்பர்டோ கிரிகோரி, அவரு WOC யூகேல இருந்து நமக்காக இந்த கான்ஃபரன்ஸ்க்காக கம் டவுன். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. டாக்டர் ஏ நாவலடி சங்கர், சீனியர் கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன், அப்போலோ ஹாஸ்பிட்டல், சென்னை. டுடே we are doing ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கான்க்ளேவ். நீங்க பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த இது எடுத்தோம்னா, the incidence of sports injury is 40 to 50% in young athletes. என்ன சார் இவ்வளவு சொல்றீங்க? கண்டிப்பா it is so much. ஏன்னா there is no proper training. Everybody wants to play sports, overuse injuries. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால இதை முன்கூட்டியே எப்படி டயக்னோஸ் பண்ணும் சார்? எப்படி டயக்னோசிஸ் பண்றதுன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி பர்சன் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனை டயக்னோசிஸ் பண்ற எக்யூப்மெண்ட் ஒரு 15 வகையான எக்யூப்மெண்ட் இருக்கு. உங்களுக்கு தெரியாது. டாக் அபவுட் ஒரு கெயிட் அனாலிசிஸ் இருக்கலாம், இல்ல மஸ்குலோஸ்கெலிட்டல் அனாலிசிஸ் இருக்கலாம், இல்ல மோஷன் சென்சர் அனாலிசிஸ் இருக்கலாம், இல்ல KT1000 ஆர்த்ரோமீட்டர் இருக்கலாம். அதாவது நீ லிகமெண்ட் லாக்சிட்டி எவ்வளவு இருக்கு, ஹிப் இன்ஜுரி இருக்கா இல்லையா, ஷோல்டர் எவ்வளவு இன்ஜுரி இருக்கு, அது மாதிரி டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. பட் அவேர்னஸ் டு த பீப்புள் ஆர் வெரி லெஸ். ஸோ அந்த அவேர்னஸ் கொண்டு வரதான் இன்னைக்கு we thought we'll do the sports injury conclave. The second World Orthopaedic Conference-ஓட அசோசியேஷனா ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கான்க்ளேவ் அப்படின்னு ஒரு இன்சிடென்ட்ஸ் பத்தி ரைஸ் பண்றோம். We have almost 40 national faculties all over India வந்திருக்காங்க. So we are sharing what is the latest equipments is available and also the latest treatment. அதாவது நம்ம சின்ன வயசுல தான் நிறைய பேருக்கு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி வருது. நம்ம லிகமெண்ட் இன்ஜுரி ஆகட்டும், கார்டிலேஜ் இன்ஜுரி ஆகட்டும், அதெல்லாம் நம்ம ட்ரீட் பண்ணலைன்னா சீக்கிரம் ஆர்த்ரைட்டிஸ்ல போயிடுவாங்க. பிளஸ் ஓவர் யூஸ் அவங்க திருப்பி அவங்க கேம்ஸ் விளையாட முடியாது. ஸோ இதெல்லாம் முன்கூட்டியே அவங்களுக்கு அனலைசிஸ் பண்ணி இது இன்ஜுரி இருக்கு, நீங்க சர்ஜரி மூலமா ட்ரீட் பண்ணலாம். இல்ல சிலது இன்ஜெக்ஷன், ரீஜெனரேட்டிவ் மெடிசன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க போன் மேரோ கான்சென்ட்ரேட் இல்ல பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அது மூலமா ட்ரீட் பண்ணலாம். அதாவது எர்லி டயக்னோசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அது விளக்கத்துக்கு தான் நடத்துறோம். நெக்ஸ்ட் ஐ ரெக்வெஸ்ட்
Dr. Arindam Banerjee, who is present. So, the World Orthopaedic Concern, or WOC, is an organization which was initially formed in Brussels and subsequently spread to Singapore. And basically, the purpose of WOC is humanitarian. We are the bridge between the haves and the have-nots of surgery and orthopedics. Fundamentally, there are many nations who have a lot of orthopedic resources, lots of doctors, equipment, good hospitals. And there are many nations who do have lack resources and cannot do their orthopedic treatment properly. So we are like a catalyst internationally. People with problems, there are many countries which are currently war-torn, and I'm not talking about Ukraine or Iran. I'm talking about countries like Sudan, Somalia, Congo, and other countries which are at war, which have a lot of bad injuries, lots of problems which are not addressed. So they approach organizations like ours, and we act as a catalyst to bridge this gap between the haves and the have-nots. Now, initially, India was deficient, and we received a lot of help from Western countries would come to our country and teach our surgeons. The latest, India is a net donor. We have excellent hospitals all over the country, lots of equipment, well-trained people. So we are in a position to support other countries as a donor. So that is why we set up the Indian chapter 2 or 3 years ago, and this is the second conference of the Indian chapter where we have brought this conference to Chennai. The first conference was in Kolkata, Ludhiana, Punjab. The reason we were very keen to do this conference in Chennai is that Chennai has a long history of association with WOC, and in the past, several very famous Chennai surgeons like Dr. Rajshekaran, Dr. Shanmugasundaram were associated with this organization, and they created a lot of infrastructure for WOC to take their work and their message forward. So that's why we are very excited about this conference, and the entire team with Dr. Shankar, Dr. Sasinder, Dr. Samu, they have all contributed in a big way and set up this sports medicine conclave, which we all feel is the need of the hour. India is rising as a sporting nation, and it is also important that we treat our athletes properly so that they are not left with bad injuries, which they then carry for the rest of their lives once their playing days are over. So I think we are very excited about this conference, and we look forward to ending this conference towards the evening with lots of free papers and some original work. ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் பத்தி பண்ணணும்ன்றது ஒரு டிசிஷனா எடுத்தோம். ஏன்னா பாத்தீங்கன்னா இன்னைய காலகட்டத்துல மக்கள் தே ஒர்க் லைக் மிஷின்ஸ். காலையில போறாங்க, ஈவினிங் வராங்க. பட் ஆனா வீக்கெண்ட்ஸ்ல திடீர்னு போய் ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க, ஒரு சின்னதா ஒரு அடிபடுது, எங்க போகணும்னு தெரியல. அப்படியே போனாலும் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, அதுல இருந்து ரெக்கவர் ஆயிட்டாங்களான்னு தெரியல. ஆனா அதுல இருந்து ரெக்கவர் ஆகாம திடீர்னு ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு பாக்குறப்போ, ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாக்குறப்போ அதுல எலும்பு தேய்மான ஸ்டேஜ் எல்லாம் போகும். சோ இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் இல்லாம இருக்குது எல்லாமே. அப்போ ஹோலிஸ்டிக் கேரா நம்ம கொடுக்கணும், ஒரு கருத்தரங்க கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வரப்பதான் இந்த கான்ஃபரன்ஸை ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கான்க்ளேவ் அப்படின்னு டிசைன் பண்ணோம். இது விளையாட்டு வீரர்களுக்கு மட்டும் இல்லாம காமனா இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்குமே இந்த ப்ராப்ளம் நடக்கும். அப்படி வரப்போ யார ஃபர்ஸ்ட் அணுகிறது அப்படின்னா ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன். அதுலயே இந்த விளையாட்டு துறையில பாத்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்த அனுபவம் வாய்ந்தவர்களால் மட்டும்தான் இதனோட இன்ஜுரிஸை டயக்னோஸ் பண்ண முடியும். குருத்தெலும்பு, தசைநார் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்குமே முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் ஆட்டங்கான்றப்பதான் உங்களுக்கு தேய்மானம் செட்டு நாங்க ஆரம்பிக்கும். ஸோ அதை பத்தின அவேர்னஸ் மக்களுக்கு கொண்டு போகணுன்றதுனால இந்த ப்ரோக்ராம் இனிஷியேட் பண்ணிருக்கோம். பிளஸ் யங்கர் சர்ஜன்ஸ்க்கு இது ஒரு ட்ரைனிங் இனிஷியேட்டிவா இருக்கும். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. இன்னைக்கு க்ளோஸ் டு 250 ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ், ஜூனியர்
junior doctors have attended this program and அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல மெசேஜஸ் கிடைச்சிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஜாயின்ஸையுமே நாங்க வந்து கியூரேட் பண்ணியிருக்கோம். ஷோல்டரா இருக்கட்டும், நீயா இருக்கட்டும், கணுக்கால் முட்டி, எல்போ ஜாயிண்டா இருக்கட்டும், இல்ல ஆங்கிள் ஜாயிண்டா இருக்கட்டும், எந்த ஜாயிண்ட், ஏன்னா அந்த ஜாயிண்ட்ல ஸ்ப்ரெயின் வந்தது, ஜஸ்ட் வந்து மருந்து போட்டேன் செட்டில் ஆனன்னு இல்லாம அதை அசஸ்மெண்டா எப்படி பண்றது, அதை வந்து நீங்க எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றதுன்றது முதற்கொண்டு we have given the training sessions. இன்னைய கரண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னலாம் அவைலபிளா இருக்கு, சின்ன நுண்துளை அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம், ஆர்த்ரோஸ்கோபி, அந்த சின்ன நுண்துளை மூலியமாகவே நம்ம வந்து இன்னைக்கு பெட்டர் இம்ப்ளான்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. உடல்ல கரையக்கூடிய இம்ப்ளான்ஸ் இருக்குது, பிளஸ் உடல்ல ஆறி கரையக்கூடிய இம்ப்ளான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம சென்னையில இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி சர்ஜரிஸ் மூலமா, டே கேர் ப்ரொசீஜர்ஸ் மூலமாவே இந்த இதெல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவு ரீஹாப் பண்ணணும், அவங்க அந்த மாதிரி அடிபடுறப்ப அவங்களோட மனநிலை எப்படி பாதிக்குது, அப்போ அது வந்து ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி அப்படின்னு சொல்றோம், ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வந்துட்டு பிசிக்கலி ஃபிட்டா இல்லாதப்போ வந்து ஒபிசிட்டி, அதனால கிரானிக் இல்னஸ் இந்த மாதிரி நிறைய டெவலப் ஆகுது. அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே இருக்கிறப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க விளையாடலாமா, அவங்க என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து we have covered and we are very happy. ஈவன் பிசியோதெரபிஸ்ட், கோச்சஸ், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல ஒர்க் பண்றவங்க, குட்டி குட்டி அலைட் ஹெல்த்ல ஒர்க் பண்றவங்க, அவங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாமே they were close to 400 people we have trained and we are very happy to host this conference in Chennai, the first of its kind in Tamil Nadu. This conference is happening.